குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு. ஒரு ஜாதகம் பார்த்தோம். அதில் 8ஆம் இடத்துல ஒரு 3 கிரகங்களினுடைய இணைவு இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த 3 கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்கியூமெண்ட். அப்புறம் ஜோதிடத்தில் அவருக்கு அனுபவம் உள்ள ஒரு நபர், இன்னும் ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லி அவரை புரிய வச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம். இதே போல் நிறைய பேர்த்துக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குது. 8ஆம் இடம் அப்படின்னாவே ஒரு பயம் வந்துடும். ஐயோ, அஷ்டமஸ்தானத்துலேருந்து ஒரு கிரகம்னு தசை நடத்துது, என் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ. அஷ்டமஸ்தானத்துலேருந்து ஒரு கிரகம் இன்னும் புத்தி நடத்துது, ஐயோ இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பாதிப்புகளை கொடுக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. முதல்ல 8ஆம் பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் பாவம் வலு இழந்து விட்டால், பலம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு ஆயுள் குறை உண்டு. 8ஆம் இடமோ 8ஆம் அதிபதியோ பலம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ஆயுள் குறைபாடு உண்டு, அற்ப ஆயுள். அது இப்போது நீங்கள் எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது 8ஆம் பாவம், ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது. ரைட். 2வது 8ஆம் பாவம்னு சொல்லும்போது எல்லா நெகட்டிவாக சொல்கிறோம். கோர்ட்டு கேஸு வழக்கு, காரிய தடை, தீராத பகை, கண்டம், தீராத கவலை, அவமானம், விபத்து, சர்ஜரி, நீங்காத பகை, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவு, ஏமாற்றம், பழிபாவம், கணவன் மனைவிக்குள்ள விரோதம், பிரிவினை, தேவையற்ற பயம், இது எல்லாத்தையும் 8ஆம் பாவம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதே 8ஆம் பாவம் தான் முன்னோர்களுடைய சொத்து, உயிர் சொத்தை சொல்லுது 8ஆம் பாவம். அதே 8ஆம் பாவம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லுது, பெரிய லாபத்தை சொல்லுது, பெரிய மாற்றத்தை சொல்லுது. குடிசையில் இருந்தும் கோபுரத்துக்கு போகிறதுக்கு 8ஆம் பாவம் பலமாக இருந்தது, சுபமாக இருந்தது, சுபகரங்களுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கோபுரத்துக்கு போயிடுவார். கரெக்டாக அந்த தசாபுத்தி நடக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்போ 8ஆம் பாவத்தில் ஒரு மனுஷனை மிகப்பெரிய ஆளாக மாற்றுறதுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் முடிச்சுடுறதுக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல கோடீஸ்வரனை ஓவர் நைட்டில் கீழே இறக்கி விட்டுரும் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் தான் சூது. அந்த சூது கவுதா இல்லை மேலே ஏற்றுதா அப்படிங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து. மறைமுகமான எல்லா விஷயங்களும், வெளிப்படுத்த முடியாத மறைமுகமான எல்லா விஷயங்களும் 8ஆம் பாவம். நிலத்துக்குள்ள புதையல் இருக்கா அப்படின்னா புதையல் லோகம் கிடைக்கணும்னா 8ஆம் பாவம் சம்மந்தப்படணும். லாட்ரியில் பணம் விழுகணும், 8ஆம் பாவம் சம்மந்தப்படணும். வந்தால் தான் விழுகும், சம்மந்தப்பட்டால் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ 8ஆம் பாவம் அப்படிங்கிறது எப்போதுமே தீமையை மட்டுமே செய்யுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நன்மைகளும் நிறைய உண்டு. இன்னொருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கோம், அந்த பணம் திரும்பி நம்மளுக்கு வந்து சேரணும். 8ஆம் அதிபதி 2 கோச்சரத்தில் வரும்போது போய் கேட்டோம்னா கொடுத்துருவான். முழு அமௌண்ட் வரலனாலும் ஏதோ கொஞ்சம் நஞ்சமாக அது வரும். ஸோ அப்போ 8ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நன்மைகளையும் சொல்லுது. அதே போல் கண்ணுக்கு தெரியாத சேவிங்ஸை சொல்லுது 8ஆம் பாவம். இஎஸ்ஐ, பிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதே போல் லாங் டைம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஷார்ட் டைமில் இருந்ததுன்னா அது 8 இல்லை 4 போயிடும். லாங் டைம். அதே போல் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு, இதெல்லாம் 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் சிறப்பாக இல்லை, நல்லா இல்லைன்னா உங்களுக்கு கிராஜுவிட்டி வராது, பிஎஃப் அமௌண்ட் கைக்கு வராது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி இன்சூரன்ஸ் அமௌண்ட் வராது. 8ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா. ரைட். சார், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ 8ஆம் பாவத்தில் பலம் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய 8ஆம் அதிபதி, நீங்கள் என்ன லக்னமாக வேணாலும் இருந்துட்டு போங்க, லக்னம்னு எழுதியிருக்கிற இடத்துல இருந்து எண்ணி வர 8வது வீடு, அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த அதிபதி
உங்களுடைய ஜாதகத்தில் பலமா பலம் இல்லையான்னு பாருங்க. பலம் இல்லைன்னா ஆயுள் குறை உண்டு, எந்த மாற்றமும் இல்லை. பலம் பலவீனம்னா நீச்சமாக இருக்கும், இல்லை உச்சமாக இருக்கும். சம வீடு, நட்பு வீடு, ஆட்சி வீடு, இவ்வளோதான். நீச்சம், உச்சம், சமம், நட்பு, ஆட்சி, இதில் எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். அது போய் நீங்கள் ஜோசியரெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. 150 ரூபா கொடுத்து பஞ்சாங்கம் வாங்கினீங்கன்னா பஞ்சாங்கத்தோட கடைசி பேஜில் கொடுத்துருப்பான். கடைசி பேஜில் எல்லா பஞ்சாங்கத்துலேயும் கடைசி பேஜில் இருக்கும். அழகாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு மிதுன லக்னமாக இருக்கிறீங்க, மிதுன லக்னத்துக்கு எண்ணி வரும்போது மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3, கன்னி 4, துலாம் 5, விருச்சிகம் 6, தனுசு 7, மகரம் 8. இப்போ 8ஆம் இடம் மகரம், ரைட்டா? அந்த மகரத்தின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் துலா ராசியில் இருக்கார். இப்போ அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா துலா ராசியில் சனியை ஓட்டு உச்சம்னு ஓட்டிருப்பான். ஆயுள் பலம் உண்டு, உச்ச பலத்தோடு சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இல்லை அந்த சனி போய் மேஷத்தில் இருக்கு அப்படின்னா பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி நீசம்னு எழுதியிருக்கும். அப்போது சனி பலமாக இல்லை, அதனால் ஆயுள் குறைபாடு உண்டு, ஆயுள் குறை உண்டு. எப்படியா இருந்தாலும் ஒரு 10 வருஷத்தையாவது கம்மி பண்ணி போடுவார். மற்றதையும் பார்க்கணும். லக்னாதிபதி நிலைமை எப்படி இருக்குது, 8ஆம் இடத்துல நின்ற கிரகம் எப்படி இருக்காங்க, என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். அப்புறம் காரக கிரகம் சனி ஆஸ் யூஷுவல், அவங்களையும் பார்க்கணும். இருந்தாலும் ஒரு 10 வருஷத்தையாவது 8ஆம் அதிபதி பலம் இல்லைன்னா கம்மி பண்ணிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ரைட்? ஸோ அப்போ அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனம் தெரியணும், ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த அஷ்டமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரகம் ராகு கேதுவோடு நெருக்கமாக அமர்ந்துள்ளதா என பார்க்க வேண்டும். ரெண்டாவது, ராகு கேதுவோடு நெருக்கமாக இருக்கான்னு பார்க்கணும். அது கண்டிப்பாக ஆயுள் பாதிப்பு கொடுக்கும். கேதுவோடு இருந்தால் ஆயுள் பாதிப்பு, ராகுவோடு இருந்தால் சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்கும். சொந்த ஊர் விட்டுட்டு வெளியில் போய் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து பெரிய லெவலில் கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துரும். தொழிலில் மிகப்பெரிய தொழிலதிபராக மாற்றிடும் ராகு கூட இருந்து. நாம மறைஞ்சு தான் இருக்கணும், ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும். 8ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்துருச்சு அப்படின்னா. ஆனால் எதையா ஒன்று செஞ்சு பொழைச்சிக்குவாங்க. சொந்த ஊரில் முன்னேற்றம் இல்லை, வெளியில் நல்ல முன்னேற்றம். திடீர்னு அவங்களுடைய இறப்பு திடீர்னு இருக்கும். இப்போ ராகு கூட கேது கூட அந்த சனி சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். மூணாவது, அந்த 8ஆம் அதிபதி கூட உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 2, 5, 8, 11 இந்த பாவ அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கான்னு பாருங்க. அப்போ சிம்பிளா 2, 5, 8, 11 தொடர்பு ஆயிடுச்சு. பார்வையில் இருக்கலாம், சேர்க்கையில் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். சேர்ந்து இருந்தா பெரிய யோகம், பார்வையில் இருந்தால் 50% வேலை செய்யும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாளாட்டம் ஒரு நாள் உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் உண்டு. லாட்ரி அடிக்கிறதோ ஏதாவது ஒன்று புதைய லோகமோ நல்ல ஒரு வேலை கிடச்சி மாதம் 30,000 40,000 வாங்கிட்டு இருந்தாலும் 3 லட்சம் 4 லட்சம் வாங்க வைக்க வேண்டிய ஒரு ஜாக்பாட் யோகம். அதே போல் இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள், இந்த பாவ இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை செஞ்சால் எனக்கு இந்த விஷயம் கிடைக்குது, அதுக்காக நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறது எப்பவுமே பண்ண மாட்டாங்க. பலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்த நபர்கள் 2, 5, 8, 11 தொடர்புடைய நபர்கள் நான் பார்த்தவரை இவர்கள் செய்த நல்ல விஷயத்தின் காரணமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஜாதகர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தை தெய்வம் அவர்களுக்கு தந்து விடுகிறது. நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். இந்த 2, 5, 8, 11 ரொம்ப ஏழ்மையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏழ்மையிலையும் நேர்மையாக இருப்பாங்க. ஏழ்மையிலும் உதவக்கூடிய குணம் இருக்கும். தனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கலான்ற எண்ணம் இருக்கும். சுயநலமே இருக்காது. பெரிய லெவலில் டாப்பில் வந்துடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கேன்.
இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது இத்தனை விஷயங்களை சொல்லுது. எங்க அது பாதிக்குது? 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் இணைவு பெறுவது, ராகு கேதுவோடு மிக நெருக்கமாக அமர்வது, 8ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் இணைவது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி இணைஞ்சு தசாபுத்தி நடத்துச்சுன்னா ஆளை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கீழே அமுத்தி விட்டுரும். 8ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் கூட 12ஆம் அதிபதி சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சே போச்சு, ஆளை முடிச்சுட்ரும். ரைட். 8-3 தொடர்பு ஆகாது, 6-8 தொடர்பு ஆகாது, 5-8 தொடர்பு, 2ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் 5-8 மட்டும் தொடர்பு ஆயிடுச்சுன்னா அரை பைத்தியம். கண்ணு முன்னாடி ஏமாத்துவாங்க, அவனால் ரெகனைஸ் பண்ண முடியாது. இப்போ 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பார்த்து பயப்படவே வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகத்தில் அவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரா இல்லை கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாரா, பலமாக இருக்கிறாரா பலம் இல்லையா, யார் யார் கூட சேர்ந்துருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய தன்மை மாறிடும். எடுத்ததையுமே 8ஆம் இடம் அப்படின்னு வந்துட்டாவே உனக்கு வம்பு வந்துடும், வழக்கு வந்துடும், கோர்ட்டு கேஸு, விபத்தாயிரும், கைகால் போயிடும், சர்ஜரி பண்ணணும், நோய் வந்துடும், தீராத நோய் 8ஆம் பாவம் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், பெரிய பெரிய பதவி உயர்வு கிடைக்கலாம், தொழிலில் மிகப்பெரிய ஆளாக மாறலாம், தொழிலில் மிகப்பெரிய ஆளாக மாறலாம், உயில் சொத்து வராது பிடிக்காது இருந்த உயில் சொத்து கிடைக்கலாம், உயில் சொத்து கிடைச்சதுக்கப்புறம் லைஃப் லிஃப்ட் ஆகிடலாம். ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய நபருக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு இது கிடச்சி, நல்ல ஒரு முதலாளி கிடச்சி அவரை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு நல்லா டெவலப் பண்ணி விடலாம். இப்படி எல்லாமே இருக்குது. ஒரே மாதத்தில் ஒரே நாளில் ஒரே செகண்டில் கிடைச்சா மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம நினச்சதை விட அதிகமாக மாதம் மாதம் கிடைச்சிட்டு இருந்தால் அது பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன் நான். ரைட். எல்லாமே இருக்குது 8ஆம் பாவத்தில். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் எல்லா யோகமும் இருக்குது. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், நிறைய யோகங்கள் இருக்குது. பஞ்சமகா புருஷ யோகங்கள் 4-5 இருக்குது. எல்லாமே இருக்குது சாமி. ஆனால் ஜாதகருக்கு 8ஆம் பாவம் ஆயுள் குறைஞ்சு போச்சு, ஆயுள் குறை இருக்குதுன்னா, 8ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா எந்த யோகத்தையும் அனுபவிக்க முடியாது. ஜாதகத்தில் நன்மையோ தீமையோ அனுபவிப்பதற்கு 8ஆம் பாவம் முக்கியம். 8ஆம் பாவம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, இயக்கமே இல்லை. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கருவை உண்டாக்கக்கூடிய விந்துவினுடைய சக்தி 8ஆம் பாவத்தில் தான் இருக்கு. இந்த அணுவினுடைய சக்தி எவ்வளவு பெருசோ அது போல விந்துவின் சக்தி எவ்வளவு பெருசோ, ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி, அது 8ஆம் பாவம் தான். அது 8ஆம் பாவம் தான். ஸோ அப்போ 8ஆம் பாவம் கண்டிப்பாக ஜாதகத்தில் தேவை. அது எந்த கிரகத்தோடு எப்படி இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து லைஃப் ஸ்ட்ரக்சர் மாறுது, எல்லாம் மாறுது. இப்போது இதை ஒரு நீள்பதிவாகவே கொடுக்கலாம். அடுத்தடுத்து டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். 8ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பலன், அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது சொன்னது பொருள் அப்படின்னா கமெண்டில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.